இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கிராமமே அழிய போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. அதாவது தமிழ்நாட்டுல இருக்க ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி தான் இப்ப நாங்க பேச வரோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. என்ன அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூர் தொகுதியில இருக்கிற ஜெயம் கொண்ட நிலை அப்படிங்கிற ஒரு கிராம மக்களுக்கு தான் இந்த அவதி வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த கிராமத்துல ஏற்கனவே 4ல இருந்து 5 கல்குவாரி வரைக்கும் இருக்கு. இதுல என்னன்னா, புதுசா ஒரு கல்குவாரி, அதாவது 100 ஏக்கர் அளவுல திறக்க போறதா வந்துட்டு சொல்றாங்க. அதுக்காக அந்த ஊர் மக்கள் வந்து நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது பல மீடியால வந்தாலும் மக்களிடையில வந்துட்டு ரொம்ப கம்மியாவே சென்று அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு இன்ஃபுளுசரா இருந்தீங்க அப்படின்னா, இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாம எல்லாருமே இந்த இஷ்யூ பத்தி பேசுங்க. இந்த இஷ்யூ வந்து நம்ம வந்து DK பிரபு அவர்களிடத்துல வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்ப வந்துட்டு அவர் தான் இயற்கை வளத்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு 3-4 கல்குவாரியை வந்துட்டு தற்காலிகமா மூடி இருக்காரு, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் இந்த ஒரு கல்குவாரி தான் அவர் இருக்கிறதுலே மூட வேண்டிய ஒரு முக்கியமான ஒண்ணு. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, 100 ஏக்கர்னா எவ்வளவு பெரிய இடத்த வந்து அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு நல்லா யோசிங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெளிநாட்டுல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இன்னும் இருக்கிறது ஒரு சின்ன குறிப்பிட்ட மக்கள் தான் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரி தான் வந்து இப்ப நடக்கிற இந்த விஷயத்த கல்குவாரி, அதாவது இப்ப ஓபன் பண்ற இந்த கல்குவாரி வந்து இருக்கு. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை ஓபன் பண்ண விடாம தடுக்கணும். இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு, அதாவது நம்ம இயற்கை வளத்துறை அமைச்சர் DK பிரபு அவர்களுக்கு வந்துட்டு சென்று சேரணும். மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்த மக்களுக்கு வந்துட்டு உண்மையான மாற்றத்தை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நம்புறோம். மக்களுக்கு வந்துட்டு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நம்புறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்களுமே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸா இருந்தீங்க அப்படின்னா எடுத்து இதை பேசுங்க.